கொட்டி தீர்த்த மழை, ஆர்ப்பரித்து பாயும் ஆரணி ஆறு. 2 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் ஆரணி ஆறு ஆர்ப்பரித்து பாய்கிறது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பிச்சாட்டூரில் ஆரணியார் அணை உள்ளது. இந்த அணையின் உயரம் 32 அடியாகும். 1853 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைக்கலாம். நிவர் புயல் காரணமாக பலத்த மழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகமாகியது. இதனை கருத்தில் கொண்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றின் மீதுள்ள தரைப்பாலம் மூழ்கிவிட்டது. இதனையடுத்து ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இடையே வாகன போக்குவரத்து கடந்த 12 நாட்களாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாற்று வழியில் வாகனங்கள் திருவள்ளூர் இதர பகுதிக்கு சென்று வருகின்றன. இந்நிலையில் புரேவி புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக மீண்டும் பலத்த மழை கொட்டியது. இதனால் பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமாகியது. இதனை கருத்தில் கொண்டு சனிக்கிழமை இரவு தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த தண்ணீர் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள சுருட்டப்பள்ளி தடுப்பணையை தாண்டி ஊத்துக்கோட்டை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பணைக்கு நந்தனம் காட்டு பகுதியிலிருந்தும் வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சுருட்டுப்பள்ளி தடுப்பணை முழுவதுமாக மூழ்கி வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. 5 வருடங்களுக்கு பிறகு ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணை முழுவதுமாக மூழ்கி தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்வதை சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். மற்றொரு செய்தியை பார்ப்போம். பிச்சாட்டூர் காலாஸ்திரி இடையே வாகன போக்குவரத்து ரத்து. பிச்சாட்டூர் அணை பகுதியில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பிச்சாட்டூர் காலாஸ்திரி இடையே வாகன போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. ஊத்துக்கோட்டை அருகே உள்ள பிச்சாட்டூரில் ஆரணியார் அணை உள்ளது. இந்த அணை முழுவதுமாக நிரம்பியதால் உபரி நீரை ஆரணி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு முதல் நீர்வரத்து அதிகமாகி தண்ணீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேறுவதால் அணை பகுதியில் பிச்சாட்டூர் காலாஸ்திரி ரோட்டில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் பிச்சாட்டூர் காலாஸ்திரி இடையே சனிக்கிழமை இரவு முதல் வாகன போக்குவரத்து முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 ஊர்களுக்கு இடையே தூரம் 42 கிலோமீட்டர் தூரமாகும். காலாஸ்திரியில் புகழ்பெற்ற சிவன் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் பிச்சாட்டூரில் உள்ள தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் தற்போது காலாஸ்திரிக்கு செல்ல வேண்டும் என்றால் ரேணிகுண்டா சென்று அங்கிருந்து செல்ல வேண்டியுள்ளது, அல்லது ஊத்துக்கோட்டை வந்து இங்கிருந்து காலாஸ்திரிக்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. பிச்சாட்டூரிலிருந்து ரேணிகுண்டா வழியாக காலாஸ்திரிக்கு செல்ல வேண்டும் என்றால் 65 கிலோமீட்டர் தூரம் ஆகிறது. ஊத்துக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும் என்றால் 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. கூடுதல் பயண தூரம் மற்றும் அதிக பஸ் கட்டணம் செலுத்தி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் காலாஸ்திரி சென்று வருகின்றனர். பிச்சாட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட பின்னர் தான் தரைப்பாலம் சீர் செய்ய முடியும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்திடுங்க. அப்போது தான் நாம் போடும் செய்தி உங்களுக்கு உடனே வந்து சேரும்.